ஓம் சாந்தி. 29/6/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 31/12/2005 மதுபன். முரளியின் தலைப்பு: புதிய வருடத்தில் தன்னுடைய பழைய சம்ஸ்காரங்களை யோக அக்னியில் பஸ்மம் செய்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக தியாகம், தவம் மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் யார் மனதினால் அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் 3 வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். 1. புதிய வாழ்விற்கான வாழ்த்துக்கள். 2. புதிய யுகத்திற்கான வாழ்த்துக்கள். மற்றும் 3. இன்றைய புது வருட தினத்திற்கான வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் கூட புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காகவும் எடுப்பதற்காகவும் வந்திருக்கிறீர்கள். சொல்லப்போனால் உண்மையான உள்ளத்தின் குஷியின் வாழ்த்துக்களை பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் செய்கிறீர்கள், கொடுக்கவும் செய்கிறீர்கள். இன்றைய தினத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது மற்றும் புது வருடத்திற்கான வாழ்த்திற்கான சங்கம யுகமாகும். அதாவது 31/12 அப்படின்னா பழைய வருடம் 2005 முடிய போகுது, 2006 வரப்போகுது. அந்த சங்கமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைய தினம் சங்கமத்திற்கான தினம் என்று சொல்லப்படுகிறது. சங்கமத்தின் மகிமை மிகவும் உயர்ந்தது. சங்கம யுகத்தை எவ்வளவு ஆரவாரத்துடன் கொண்டாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சங்கம யுகத்தின் மகிமையின் காரணத்தினால்தான் இந்த பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சங்கமத்திற்கு மகிமை இருக்கிறது. எங்கே 2 நதிகள் சந்திக்கிறதோ, சங்கமம் ஏற்படுகிறதோ, அதற்கும் கூட மகிமை இருக்கிறது. எங்கே நதி மற்றும் கடலின் சங்கமம் நடக்கிறதோ அதற்கும் கூட மகிமை இருக்கிறது. ஆனால் அனைத்தையும் விட மிக பெரிய மகிமை இந்த சங்கம யுகத்தின் புருஷோத்தம யுகத்தினுடையது. இங்குதான் பிராமண பாக்யவான் ஆத்மாக்களாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக போதை இருக்கிறதல்லவா? ஒருவேளை யாராவது உங்களிடம் நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், கலியுகத்தில் இருப்பதாக சொல்வீர்களா அல்லது சத்தியுகத்தில் இருப்பதாக சொல்வீர்களா? பெருமிதத்துடன் என்ன சொல்வீர்கள்? நாங்கள் இந்த நேரம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வீர்கள். நீங்கள் கலியுகத்தில் வசிப்பவர் அல்ல, சங்கமத்தில் வசிப்பவர்கள். மேலும் இந்த சங்கம யுகத்திற்கு ஏன் விசேஷ மகிமை இருக்கிறது? ஏனென்றால் பகவான் மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நிகழ்கிறது, திருவிழா நடக்கிறது, சந்திப்பு நடக்கிறது. இது வேறு எந்த யுகத்திலும் நடப்பதில்லை. எனவே இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறீர்கள். எப்போதாவது கனவிலாவது யோசித்ததுண்டா? அதாவது ஆத்மாவாகிய எனக்கு டிராமாவில் இப்படியும் கூட பாக்கியம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் என்று. ஆத்மாவிற்கு பரமாத்மாவை சந்திக்கும் பாக்கியம் இருந்தது, மேலும் இருக்கிறது. தந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா பாக்கியவான் குழந்தைகளே ஆஹா! தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து உள்ளத்தில் தனக்காக ஆஹா நான் ஆஹா, ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா, ஆஹா என்னுடைய பாபா ஆஹா,
ஆஹா என்னுடைய பிராமண குடும்பம் ஆஹா. இந்த ஆஹா ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் தானாகவே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் தானே? ஆக இன்று இந்த சங்கமத்தின் நேரத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து விட்டீர்களா? அனைவரும் யோசித்தீர்களா? சதா காலத்திற்கும் விடை கொடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் சதா காலத்திற்கு விடை கொடுத்தால்தான் சதா காலத்திற்கான வாழ்த்துக்களை கொண்டாட முடியும். உங்கள் முன்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுடைய முகத்தை பார்த்து வாழ்த்துக்களை பெற்று குஷி அடைந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை கொடுங்கள். யார் உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் எப்படி தென்படுவார்கள்? சங்கம யுகத்தின் ஃபரிஷ்தாவாக தென்படுவார்கள். பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, மேலும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. அனைவருடைய முயற்சியும் இதுதானே? ஏனென்றால் தந்தையிடம் அனைத்து விதமான எண்ணங்களையும், அதாவது இல்லறத்தின் அல்லது கர்மத்தின் சுமை என்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள் தானே? சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் உங்களிடமே இருக்கிறதா? அதாவது சுமையை கொடுத்துட்டீங்களா அல்லது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாப் தாதா கேட்டுட்டு இருக்கிறார். ஏனென்றால் சிறிதளவு சுமை கூட ஃபரிஷ்தாவாக ஆக விடாது. மேலும் எப்பொழுது தந்தை குழந்தைகளின் சுமைகளை பெறுவதற்காக வந்திருக்கிறாரோ அப்பொழுது சுமைகளை கொடுப்பது கஷ்டமா என்ன? கஷ்டமா அல்லது சகஜமா? யார் சுமையை கொடுத்து விட்டேன் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயருங்கள். கொடுத்து விட்டீர்களா? நன்றாக யோசித்து கையை உயர்த்துங்கள். சுமைகளை கொடுத்து விட்டீர்களா? நல்லது. கொடுத்து விட்டீர்கள் என்றால் மிகுந்த வாழ்த்துக்கள். மேலும் யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் எதற்காக வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சுமையின் மீது அன்பு இருக்கிறதா என்ன? சுமை நன்றாக இருக்கிறதா? பாருங்கள், பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் என்னவென்று சொல்கிறார்? ஓ என்னுடைய கவலையற்ற ராஜா குழந்தைகளே என்று சொல்கிறார். சுமை இருக்கிறது என்றால் கவலை இருக்கும் தானே? எனவே சுமையை எடுத்துக்கொள்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஏனென்றால் 63 பிறவிகளாக தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சுமையை தூக்கி தூக்கி அனைத்து குழந்தைகளும் மிகவும் பாரம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தை இப்பொழுது சுமையை கொடுத்து விடுங்கள் என்று அன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறகும் கூட ஏன் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன சுமை நன்றாக இருக்கிறதா? அனைத்தையும் விட சூக்ஷ்மமான சுமை பழைய சம்ஸ்காரத்தினுடைய சுமை. வருடம் முடிவடைந்து கொண்டிருப்பதினால் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் இந்த வருடத்திற்கான சார்ட்டை பார்த்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் கூட அவரவருடைய வருடத்தின் சார்ட்டை சோதனை செய்திருப்பீர்கள். ஆக பாப் தாதா நிறைய குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கும் ஈர்ப்பு குறைந்திருக்கிறது. பழைய சம்பந்தங்களின் மீது இருக்கும் ஈர்ப்பு கூட குறைந்திருக்கிறது. ஆனால் பழைய சம்ஸ்காரங்களின் சுமையானது அநேகரிடம் அப்படியே இருக்கிறது என்பதை பார்த்தார். ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது மனதில் அசுத்த எண்ணங்கள் இல்லை என்றாலும் வீண் எண்ணங்களின் சம்ஸ்காரம் இப்போதும் கூட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் தென்படுகிறது. வார்த்தைகளிலும் தென்படுகிறது. சம்பந்தம் தொடர்பிலும் கூட ஏதாவது சம்ஸ்காரம் இப்பொழுதும் கூட தென்படுகிறது. எனவே இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களின் கூடவே இந்த செய்கைதான் கொடுக்கிறார். அதாவது நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் சம்ஸ்காரம்
உரிய நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. மேலும் கடைசி நேரத்திலும் ஏமாற்றுவதற்கு நிமித்தமாக இருக்கும். பழைய சம்ஸ்காரம் இருந்தது, நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உரிய நேரத்துல அது எமர்ஜ் ஆகி உங்களை ஏமாத்திடும். இப்போ மட்டும் இல்லை, கடைசி நேரத்திலையும் ஏமாத்துறதுக்கு நிமித்தமாயிடும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். எனவே இன்று சம்ஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்யுங்கள். அதாவது பழைய சம்ஸ்காரத்தை தகனம் செய்யுங்கள். அதாவது ஹிந்தியில சுபாவ சம்ஸ்காரத்திற்கும் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க, இறுதி சடங்குக்கும் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாபா இன்று சம்ஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்யுங்க, சம்ஸ்காரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அந்திம சம்ஸ்காரம் செய்யுங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய சம்ஸ்காரத்தை தெரிந்தும் இருக்கிறீர்கள், விடவும் விரும்புகிறீர்கள், தொந்தரவாகவும் இருக்கிறது. ஆனால் சதா காலத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருவதில் தீவிர முயற்சியாளராக ஆகவில்லை. முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் தீவிர முயற்சியாளராக ஆகவில்லை. காரணம், ஏன் தீவிர முயற்சி செய்ய முடியவில்லை? காரணம் இதுதான். எப்படி ராவணனை கொன்றார்கள், கொன்றதோடு இல்லாமல் எரிக்கவும் செய்தார்கள். அதேபோல் கொல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், கொஞ்சம் மயக்கம் அடையவும் செய்கிறது, ஆனால் நீங்கள் எரிப்பதில்லை. எனவே மயக்க நிலையிலிருந்து அவ்வப்போது பழைய சம்ஸ்காரம் எழுந்து விடுகிறது. அதாவது பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். ராவணனை கொன்று அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? எரிச்சிட்டாங்க. நீங்களும் அது போல செய்யணும். பழைய சம்ஸ்காரம் என்ற ராவணனை கொன்று எரிச்சிடணும். ஆனால் நீங்க அதற்கு முயற்சி செய்யறதில்லை. பழைய சம்ஸ்காரத்தை கொல்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்றீங்க, ஆனால் அந்த பழைய சம்ஸ்காரம் சாகலை, கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அப்படியே கொன்றாலும் நீங்க அதை எரிக்கிறதில்லை. ஆகையால மயக்க நிலையிலிருந்து அவ்வப்போது அந்த பழைய சம்ஸ்காரம் எழுந்து விடுகிறது அப்படின்றார். அதாவது ராவணனை கொன்று எரிச்சிட்டு அந்த சாம்பலை அப்படியே விட்டுடக்கூடாது, அதுலேயும் அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கும், அதையும் கரைச்சிடணும். அதனால தானே யாராவது இருந்து போனால் எரிச்சிட்டு அந்த சாம்பலையும் கங்கையில் கரைச்சிடுறாங்க. ஏன்னா அதுலேயும் கூட அந்த சம்ஸ்காரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யறதில்ல, அதனால அந்த பழைய சம்ஸ்காரம் எழுந்து நிற்குது அப்படின்னா உரிய நேரத்தில் உங்களை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே பழைய சம்ஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்வதற்கு இந்த புதிய வருடத்தில் யோக அக்னியின் மூலம் எரிப்பதற்கான திட சங்கல்பத்தின் கவனம் வையுங்கள். இந்த புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் தானே? சேவைக்கான விஷயம் என்பது தனி. முதலில் சுயத்திற்கான விஷயம், அதாவது யோகா செய்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகள் யோகத்தின் பயிற்சி செய்வதை பார்க்கிறார். அமிர்த வேளையில் கூட மிகுந்த முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் யோகாவை தபஸ்யாவாக தவத்தின் ரூபத்தில் செய்வதில்லை. அன்பாக நினைவும் செய்கிறீர்கள். ஆன்மீக உரையாடலும் கூட நிறைய செய்கிறீர்கள். சக்தியை பெறுவதற்கான பயிற்சியும் செய்கிறீர்கள். ஆனால் நினைவை அந்த அளவிற்கு சக்திசாலியாக ஆக்கவில்லை. அதாவது எந்தெந்த எண்ணங்களுக்கு விடை கொடுக்கிறீர்களோ அது விடை பெற்று சென்றுவிட வேண்டும். அந்த அளவிற்கு நினைவை யோக அக்னி ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை. எனவே நினைவை சக்திசாலியாக ஆக்குங்கள். பழைய சம்ஸ்காரத்தை எந்த அக்னியில் எரிக்கணும்? யோகா அக்னியின் மூலமாக தான் எரிக்கணும். யோகா செய்கிறீங்க, அமிர்த வேளையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, அன்பாக பாபா கூட உரையாடல் செய்கிறீங்க, அன்பாக நினைக்கவும் செய்கிறீங்க. ஆனால் பழைய சம்ஸ்காரத்தை எரிக்கிற அளவுக்கு அந்த யோகா அக்னியாக இல்லை, தவத்தின் ரூபத்தில் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
அதனால நினைவை சக்திசாலியாக ஆக்குங்கள் அப்படின்றார். சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதற்கு முக்கியமாக ஒருமுகப்படுத்தும் சக்தி அவசியமாக இருக்கிறது. எந்த சுரூபத்தில் ஒருமுகப்பட்டு இருக்க விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் ஒருமுகமாகி இருக்க விரும்புகிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒருமுக தன்மையில் சங்கல்பம் செய்தீர்கள், மேலும் சாம்பலாகிவிட்டது என்று இருக்க வேண்டும். அதாவது எந்த சொரூபத்தில் ஏகாகிரமாகி இருக்க விரும்புகிறீங்களோ, எவ்வளோ நேரம் இருக்க விரும்புகிறீங்களோ, அந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த நிலையில் நீங்கள் எந்த சம்ஸ்காரத்தை தகனம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சங்கல்பம் செய்த உடனே அது சாம்பலாயிடும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதற்கு தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது, அனைத்தும் அழிந்துவிட வேண்டும். கொன்றாலும் கூட சடலமோ இருக்கும் தானே. தகனம் செய்த பிறகுதான் பெயர் அடையாளம் அழிந்து போகும். கொன்றால் மட்டும் போதாது, எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எரிச்சாதான் பெயர் அடையாளம் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த புதிய வருடத்தில் நினைவை சக்திசாலியான நிலைக்கு கொண்டு வாருங்கள். எந்த சொரூபத்தில் இருக்க விரும்பினாலும் மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நீங்கள் கட்டளையிடுங்கள். அழிக்கும் சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்று அப்படி நடக்க முடியாது. அதாவது முதல்ல நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்டேஜில் இருங்க, கட்டளையிடுங்க, அப்போ அதை எரிச்சிடும். மற்றபடி மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நீங்கள் கட்டளையிட்டு அழிக்கும் சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்று அப்படி நடக்க சான்ஸே இல்லை அப்படின்றார். எஜமானர் அல்லவா, மாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லவா. மாஸ்டர் கட்டளையிட்டு அந்த சக்தி ஆஜராகவில்லை என்றால் அவர் மாஸ்டர் என்று சொல்லப்படுவாரா? எனவே பாப்தாதா பார்த்தார், அதாவது ஏதாவது ஒரு பழைய சம்ஸ்காரம் அம்ச அளவில் இப்பொழுதும் கூட இருக்கிறது. மேலும் அந்த அம்சம் இடையிடையில் வம்சத்திற்கு பிறப்பு கொடுத்து விடுகிறது. அது செயல் வரை தன் காரியத்தை செய்து விடுகிறது. அதாவது கர்மம் வரை அதன் வேலையை செய்கிறது. அதாவது அந்த பழைய சம்ஸ்காரம் அம்ச அளவில் தான் இருக்கு, ஆனா இடையிடையே வம்ச ரூபத்திற்கு பிறப்பு கொடுத்துடுறது. அப்படி பிறப்பு கொடுக்கும் போது மனம் வரை மட்டும் இல்லாம வார்த்தைகள்லையும் வந்துடுறது, செயல்லையும் அந்த பழைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆயிடுறது. அப்படின்னா அதனுடைய வேலையே செயல்லையும் காட்டிடுறது. யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக பாப்தாதாவிற்கு நேரத்தின் அனுசாரம் குழந்தைகளின் யுத்த சொரூபத்தை பார்ப்பதற்கு பிடிக்கவில்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எஜமானர் ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். கட்டளையிடுங்கள், இதோ வந்தேன் ஐயா என்ற சக்திகள் ஆஜராகிவிட வேண்டும். எனவே இந்த வருடத்தில் தனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா. சக்திசாலியாக கவலையற்ற ராஜாவாக ஆக வேண்டும். ஏனென்றால் அனைவருடைய லட்சியமும் இதுதான் அல்லவா. அதாவது யாராவது உங்களிடம் உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நாங்கள் உலகத்தின் ராஜ்யத்தை அடைவோம், ராஜ்ய அதிகாரிகளாக ஆகுவோம் என்று சொல்வீர்கள். தன்னை ராஜயோகி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், அப்படிதானே? நீங்கள் பிரஜா யோகிகளா என்ன? இந்த முழு சபையில் யாராவது பிரஜா யோகிகள் இருக்கிறீர்களா? அதாவது ராஜயோகி இல்லாமல் பிரஜா யோகியாக இருக்கிறீர்களா? டீச்சர்ஸ் யாராவது இருக்கிறீர்களா? உங்களுடைய சென்டரில் பிரஜா யோகி இருக்கிறார்களா? சொல்லும்போது அனைவரும் ராஜயோகி என்று சொல்கிறீர்கள்.
பிரஜா யோகியா என்று கேட்டால் யாரும் கை உயர்த்துவதில்லை. அது நன்றாக இல்லை அல்லவா? தந்தையும் கூட பெருமையாக இருக்கிறது. பாப்தாதா பெருமையுடன் சொல்கிறார், சங்கம யுகத்தில் கூட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று பாப்தாதா பெருமையுடன் சொல்கிறார். எந்த ஒரு தந்தையும் இதுபோல் பெருமிதத்துடன் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று சொல்ல முடியாது. ஆனால் பாப்தாதா சொல்கிறார், என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தை என்று. பிரஜா யோகியா என்று கேட்கும் போது கைகளை உயர்த்தவில்லை அல்லவா? அப்படியென்றால் ராஜாதானே. ஆனால் சோம்பேறியான மந்தமான ராஜாவாக ஆகிவிடாதீர்கள். அதாவது கட்டளையிட்டீர்கள், ஆனால் சக்திகள் வரவே இல்லை என்று அப்படி இருக்கக்கூடாது. பலவீனமான ராஜாவாக ஆகாதீர்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் யார்? யாரெல்லாம் நாங்கள் ராஜ யோகிகள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். மேலேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது கேலரியில் அமர்ந்திருக்கிறவங்க கூட கை அசைச்சிட்டு இருந்தாங்க. இன்று 18,000 சகோதர சகோதரிகள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். மேலே அமர்ந்திருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்பொழுது கடைசி டர்ன் ஆரம்பமாகிவிடும். 3 மாத காலம் பாப்தாதா தருகிறார், சரிதானே? ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த இடையிடையே செய்யும் ஹோம்வொர்க்கின் மார்க்ஸும் கடைசி நேர பேப்பரில் சேமிப்பாகும். ஆகையால இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இடையிடையே செய்யக்கூடிய ஹோம்வொர்க்கின் மார்க்ஸ் கூட ஃபைனல் பேப்பரில் கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே 3 மாத காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சார்ட்டை சோதனை செய்யுங்கள். அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி எந்த ஒரு கர்மேந்திரியத்திற்கும் அல்லது எந்த ஒரு சக்திக்கும் எப்பொழுது கட்டளை இடுகிறேனோ, என்ன கட்டளை இடுகிறேனோ அப்பொழுது அந்த கட்டளை நடைமுறையில் ஏற்கப்படுகிறதா அல்லது இல்லையா என்று செய்ய முடியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் செய்ய முடியுமா? கை உயர்த்துங்கள். நல்லது. 3 மாத காலம் எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமும் யுத்தம் செய்யக்கூடாது. நடந்துவிடும் என்று கவனக்குறைவானவராக ஆக வேண்டாம். ராயலான கவனக்குறைவை கொண்டு வராதீர்கள். அதாவது இவ்வளவு மாறியிருக்கிறோம், இனி போக போக மாறிட மாட்டோமா? கண்டிப்பா மாறிடுவோம். அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு கவனக்குறைவை கொண்டு வராதீங்க. ராயலான கவனக்குறைவை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதாவிடம் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்கிறீர்கள். பாபா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், மாறிவிடுவேன், நடந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். சரி, பாப்தாதா என்ன செய்வார்? கேட்டு புன்முறுவல் செய்கிறார். நான் வேற என்ன செய்ய முடியும்ன்ற அர்த்தத்துல சொல்றார். ஆனால் இந்த 3 மாத காலம் அதுபோல் செய்தீர்கள் என்றால் பாப்தாதா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகேவா? சம்மதம் என்றால் கை உயர்த்துங்கள். மனதார உயர்த்துங்கள். சையின் காரணமாக கையை உயர்த்தாதீர்கள். செய்தே ஆக வேண்டும். அதற்காக எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, எதையாவது விட வேண்டியதாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை, செய்தே ஆக வேண்டும். பக்காவா? பக்கா டீச்சர்ஸ் செய்வீர்களா? நல்லது. இந்த கிரீடம் அணிந்திருக்கும் குழந்தைகள் என்ன செய்வீர்கள்? சின்ன குழந்தைகள் கிரீடம் அணிந்து முன்னால் அமர்ந்திருந்தார்கள். கிரீடம் என்னவோ நன்றாக அணிந்திருக்கிறீர்கள், ஹோம்வொர்க் செய்ய வேண்டி இருக்கும். நல்லது. பாருங்கள், குழந்தைகள் கை உயர்த்துகிறார்கள்.
ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? அதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள். பிறகு பாப் தாதாவின் சீசனில் ஒரு முறை வர அனுமதிக்க மாட்டோம். அதாவது நீங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னா நெக்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது எல்லாருக்கும் பொதுவாக சொல்றார். ஏனென்றால் நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல, நீங்கள் ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்கள். நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இயற்கை கூட, அதாவது சத்தோ பிரதானமான இயற்கை கூட உங்களுக்காக அழைப்பிடுத்து கொண்டிருக்கிறது. 3 மாதத்தில் தன்னுடைய சக்திசாலியான நிலையில் இருந்து மீதம் இருக்கும் சம்ஸ்காரத்தை மாற்றிவிட வேண்டும். ஒருவேளை 3 மாத காலம் கவனம் வைத்தீர்கள் என்றால் அதன் பிறகும் கூட அது பழக்கமாகிவிடும். ஒரு முறை மாற்றுவதற்கான விதி தெரிந்துவிட்டால் அது மிகவும் வேலைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். எனவே நேரத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்காதீர்கள். விநாசம் எப்பொழுது நடக்கும், விநாசம் எப்பொழுது நடக்கும் என்று ஆன்மீக உரையாடலில் அனைவரும் கேட்கிறீர்கள். வெளிப்படையாக பேசுவதில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளேயே எப்பொழுது விநாசம் ஆகும் என்று தெரியவில்லையே, 2 வருடங்களில் ஆகுமா, 10 வருடங்களில் ஆகுமா, எத்தனை வருடங்கள் ஆகுமோ என்று பேசிக்கொள்கிறீர்கள். ஓப்பனா சொல்றதில்ல வெளியில, ஆனா உள்ளுக்குள்ள இது போல எல்லாம் நீங்க பாபா கூட பேசுறீங்க. நீங்கள் ஏன் நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தந்தையிடம் தேதியை சொல்லுங்கள், வருடத்தையாவது கொஞ்சம் சொல்லுங்கள். 10 வருடங்கள் ஆகுமா, 20 வருடங்கள் ஆகுமா, எத்தனை வருடங்கள் ஆகும் என்று கேட்கிறீர்கள். அதற்கு பாப் தாதா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கிறார். நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டீர்களா? திரையை திறக்கட்டுமா? அல்லது திறந்தால் சிலர் தலைவாரி கொண்டிருக்கிறீர்கள், சிலர் முகத்திற்கு கிரீம் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வது? அது நன்றாக இருக்குமா? ஒருவேளை நீங்கள் எவர் ரெடி என்றால் திரையை திறப்பதில் பாப் தாதாவிற்கு எவ்வளோ நேரம் ஆகிவிடப் போகிறது? முதலில் எவர் ரெடி ஆகுங்கள். நடந்துவிடும், மாறிவிடுவோம் என்று சொல்லி நீண்ட காலமாக தந்தையை குஷிப்படுத்தினீர்கள். இப்பொழுது அப்படி செய்யாதீர்கள். நடந்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். பாப் சமான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் கையை உயர்த்துகிறீர்கள். கை உயர்த்த சொன்ன உயர்த்திடுறீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் கை உயர்த்த சொல்ற? பிரம்மா பாபாவை பாருங்கள். சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபா தியாகம், தவம் மற்றும் சேவையை கடைசி நேரம் வரை சாக்காரத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டினார். தன்னுடைய கடமையை, அதாவது சிவத்தந்தை தன் மூலம் மகா வாக்கியத்தை உச்சரிப்பதற்கான கடமையை கடைசி நாள் வரை கட்டி காப்பாற்றினார். கடைசி முரளி நினைவிருக்கிறது தானே? 3 வார்த்தையின் வரதானம் நினைவிருக்கிறதா? அதாவது நிராகாரி ஆகங்கள், விகாரமற்றவர் ஆகங்கள் மற்றும் அகங்காரமற்றவர் ஆகங்கள். யாருக்கு நினைவிருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. அனைவருக்கும் நினைவிருக்கிறதா? வாழ்த்துக்கள். தியாகம் கூட கடைசி நாள் வரை செய்தார். தன்னுடைய பழைய அறையை விடவில்லை. குழந்தைகள் எவ்வளவு அன்பாக பிரம்மா பாபாவிடம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது என்று சொல்லி தான் அதை பயன்படுத்தவில்லை. மேலும் சதா 2:30 அல்லது 3 மணிக்கு எழுந்து தனக்காக தவம் செய்தார்.
சம்ஸ்காரத்தை பஸ்மம் செய்தார். கர்மாதீத்தர் ஆனார். அவ்வியக்தமானார். ஃபரிஷ்தாவாக ஆகினார். என்ன நினைத்தாரோ அதை செய்து காட்டினார். சொல்வது, யோசிப்பது மற்றும் செய்வது மூன்றும் சமமாக இருந்தது. தந்தையை பின்பற்றுங்கள். கடைசி வரை தன்னுடைய கடமையை முழுமையாக ஆற்றினார். கடிதங்களை கூட எழுதினார். எத்தனை கடிதங்கள் எழுதினார்? சேவையையும் விடவில்லை. ஆக தந்தையை பின்பற்றுங்கள். அகண்ட தானியாக இருந்தார். அதாவது இடைவிடாமல் தானம் செய்பவராக இருந்தார். வெறும் தானம் செய்பவராக அல்ல, அகண்ட தானம் செய்யக்கூடிய ரூபத்தை கடைசி வரை நடைமுறையில் வெளிப்படுத்தினார். கடைசி வரை எந்த ஆதாரமும் இல்லாமல் தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்தார். இப்பொழுது குழந்தைகளோ அமருவதற்கு ஆதாரம் எடுக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் பிரம்மா பாபா ஆதியிலிருந்து கடைசி வரை தபஸ்வி ரூபத்தில் இருந்தார். கண்களுக்கு கண்ணாடி அணியவில்லை. அது சூக்ஷ்ம சக்தி. நிராதாரர், அதாவது எதையும் ஆதாரமாக ஆக்கவில்லை. ஆனா இப்போ நான் உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுடைய சரீரம் பழையது. நாளுக்கு நாள் இயற்கை காற்று, நீர் ஆகியவை மாசுபட்டு கொண்டே வருகிறது. எனவே பாப் தாதா உங்களிடம் ஏன் ஆதாரத்தை எடுக்கிறீர்கள், ஏன் கண்ணாடி அணிகிறீர்கள் என்று கேட்பதில்லை. தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் சக்திசாலி நிலையை அவசியம் உருவாக்குங்கள். முழு உலகத்தின் காரியத்தையும் முடித்து விட்டீர்களா? பாப் தாதா உங்களிடம் கேள்வி கேட்கிறார். விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு தான் கேள்வி கேட்க தெரியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். யார் விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்ய வேண்டியதை இன்னும் முடிக்கல, ஆனா எப்போ விநாசம் வேற கேட்குறீங்க. இல்ல போக போக நடந்துடும், மாறிடுவேன்னு சொல்றீங்க. பழைய சம்ஸ்காரத்தை இன்னும் வச்சிருக்கீங்களே, சரி அது கூட பரவாயில்ல. விஸ்வ கல்யாண காரியத்தையாவது முடிச்சிட்டீங்களா? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எப்போன்னு கேட்குறீங்க. அப்படி கேள்வி கேட்ட உடனே யாரும் ஆக்சுவலி கை உயர்த்தல. ஒருவர் கூட இல்லையா? பிறகு விநாசம் நடக்க வேண்டும் என்று எப்படி சொல்கிறீர்கள்? வேலையை முழுமையாக செய்து முடிக்கவில்லை, பிறகு விநாசம் நடக்க வேண்டும் என்று எப்படி கேட்கிறீர்கள்? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் முன்னேறி செல்லக்கூடிய, சதா தைரியத்தின் மூலம் பாப்தாதாவிடமிருந்து பல மடங்கு உதவி பெறுவதற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா வெற்றி ரத்தினமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளராக ஆகி இருந்தீர்கள், இப்போதும் ஆகியிருக்கிறீர்கள், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர் குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கக்கூடிய, உலகம் மற்றும் சம்ஸ்காரம் இந்த இரண்டு ஈர்ப்புகளிலிருந்தும் முக்தி பெற்று இருக்கக்கூடிய சதா தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். சதா காலத்தின் கவனத்தின் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய நீண்ட கால வெற்றியாளர் ஆகுங்கள். நீண்ட கால வெற்றிதான் வெற்றி மாலையில் மணியாக ஆக்குகிறது. வெற்றியாளர் ஆகுவதற்கு சதா தந்தையை எதிரில் வையுங்கள். தந்தை என்ன செய்தாரோ அதையே நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் எது தந்தையின் சங்கல்பமோ அதுவே குழந்தைகளின் சங்கல்பமாக இருக்க வேண்டும்.
எது தந்தையின் சொல்லாக இருந்ததோ அதுவே குழந்தைகளின் சொல்லாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியாளராக ஆகுவீர்கள். அதற்கான கவனம் சதா காலமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். ஏனென்றால் எப்படிப்பட்ட முயற்சியோ அப்படிப்பட்ட பலன். சதா காலத்திற்கான முயற்சி என்றால் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஸ்லோகன்: சேவையில் சதா ஆஜராகுவது இதுதான் உண்மையான அன்பின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிகை: எப்படி ஒரு மனிதன் கண்ணாடி முன்னால் நின்ற உடனேயே அது அந்த மனிதருடைய ரூபத்தை பிரதிபலிக்கும் காரியத்தை செய்து விடுகிறதோ, அதேபோல் உங்களுடைய ஆத்ம நிலை மற்றும் சக்தி என்ற கண்ணாடி முன்னால் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் ஒரு நொடியில் சுயத்தினுடைய சொரூபத்தின் தரிசனத்தை அல்லது காட்சியை பார்த்துவிட வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஆன்மீக தன்மையின் ஈர்ப்பு இருக்க வேண்டும். யார் சுத்தமான ஆத்மபலம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் அவசியம் கவர்ந்தெழுப்பார்கள். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.